இன்னைக்கு நம்ம இந்த ஆண்டவருடைய மேன்மையான காரியங்களை தான் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், எபினேசர், இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம். உண்மையிலே தேவனுடைய ஜனங்களுக்கு தேவனுடைய மேன்மை அறிந்திருந்தா சந்தோஷம் தான். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிற தானியேலின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் அதற்கேற்றபடி என்ன செய்வார்களாம்? அல்லேலூயா. ஆமா, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். நாம் நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ அந்த வரையில தான் நமக்கு சந்தோஷம், சமாதானம் எல்லாம் இருக்கும். அல்லேலூயா. என்றால் எந்த சூழ்நிலைமையிலும் என்னோடு இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த நாள்ல நாம் பார்க்க போகிறது, நம்மை சகல இக்கட்டுகளிலிருந்தும் சகல ஆபத்துகளிலிருந்தும் எல்லா சூழ்நிலைமையிலும் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். 32ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 32ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அல்லேலூயா. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். அதாவது நம் ஒளிந்து கொள்ளக்கூடிய, நம் மறைந்து கொள்ளக்கூடிய ஒரு உறைவிடமாக தேவன் இருக்கிறார். அதனாலே அவர் நம்மை இக்கட்டுக்கு விலக்கி காப்பார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட இக்கட்டா இருந்தாலும் அந்த இக்கட்டிலிருந்து நம்மை விலக்கி காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி விலக்கி காக்கும் போது இரட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. இக்கட்டிலிருந்து விடுதலை பெறும்போது அல்ல இக்கட்டிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கும் போது இரட்சணிய பாடல்கள் எப்போ ஒரு மனுஷன் பாடுவான் தெரியுமா? சந்தோஷமா இருக்கும் போது பாடுவான். அல்லேலூயா. சந்தோஷம் வரும்போது பாடுவான். எப்போ சந்தோஷம் வரும்? இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படும் போது நமக்கு சந்தோஷம் வரும். இந்த இக்கட்டு என்ன செய்யுமோ என்று கலங்கி கொண்டிருந்த வேளையிலே இயேசு நம்மை விடுவிப்பார். அப்படி விடுவிக்கும் போது நமக்கு என்ன வரும்? இரட்சணிய பாடல்கள் வரும். 68ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 68ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். நம்முடைய தேவன் இரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு. நம்முடைய தேவன் இரட்சிப்பை அருளும். இரட்சிப்பு என்றால் என்ன? பாதுகாக்கிறவர், விடுவிக்கிறவர். அல்லேலூயா. காத்துக் கொள்ளுகிறவர், தூக்கி விடுகிறவர். அல்லேலூயா. இரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராய் கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு. அல்லேலூயா. மரணத்திற்கு எந்த மனிதனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. அல்லேலூயா. அதனாலதான் 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் என்ன செய்வேன்? பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியானதான் நமக்கு ஒரு பெரும் பலம் இருக்கிறது. என்ன? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் என்னை தூக்கி விடுவார், என்னை விடுவிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்குற. பாருங்க, தேவனை குறித்து நன்றாய் அறிந்திருங்கள், அது போதும். அதனால்தான் பவுல் சொன்னாரு, தேவனாய் கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. மிகப்பெரிய பணக்காரன், கோடீஸ்வரர். அந்த காலத்துல அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் விட்டாரு, குப்பையா நினைச்சார். எதுக்காக தெரியுமா? ஆண்டவரிடத்திலிருந்து எதையாக பெற்றுக் கொள்வதற்காக அல்ல, ஆண்டவரனை ஆசீர்வதிப்பார் என்பதற்காக அல்ல, ஆண்டவரனை இக்கட்டுக்கு விலக்கி காப்பார் என்பதற்காக அல்ல, தேவனை அறிகிற அறிவுக்காக, ஆண்டவரை அறிவதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமா, ஒரு தேவனுடைய ஜனத்துக்கு என்ன தேவை தெரியுமா? தங்கள் தேவனை அறிந்திருக்கணும். அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய தகப்பனுடைய கெப்பாசிட்டி தெரிஞ்சிருக்கு. எங்க அப்பா பணக்காரரு, எங்க அப்பா அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, எங்க அப்பாவால எல்லாம் செய்ய முடியும்னா அந்த பிள்ளைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் யோசித்து பாருங்க. அல்லேலூயா.
அந்த பிள்ளைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். நீங்க ஒருவேளை ரொம்ப வசதியானவங்க, பணக்காரங்க, பண பிரச்சனையே இல்ல, அதிகாரம் இருக்கிறவங்க, எந்த காரியத்தையும் சாதிச்சிட முடியும்னு உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா அந்த பிள்ளைகள் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் அப்படி இல்ல. ஐயோ, அப்பா வாங்கி தருவாரோ, அப்பாவால முடியுமோ முடியாதோ, அப்பாட்ட இருக்கோ இல்லையோ அப்படின்னு பிள்ளைகள் சிந்திக்கிற நாட்கள் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய தேவன் சகலவற்றுக்கும் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அந்த தேவன் நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். எந்த இக்கட்டானாலும் சரி, எந்த சூழ்நிலைமையானாலும் சரி, அதுல இருந்தெல்லாம் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், குமாரன் ஒருவனை விடுதலையாக்கினால் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. மனிதன் பல காரியங்களிலிருந்து விடுதலை பெற முடியாதவனாயிருக்கிறான். எப்படி நான் விடுவிக்கப்பட போகிறேன், எப்படி இதிலிருந்து விடுதலை அடைவேன்? ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதுல இருந்து எப்படி விடுதலை ஆகுறதுன்னு அவனுக்கு தெரியாது. விடுதலை அடையாத ஏராளமான பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஏராளமான தேவ ஜனங்கள் கூட அநேக காரியங்களாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் என்னை விடுவிப்பார்கள்? நான் விடுவிக்கப்பட என்னாலே முயற்சி செய்து ஒண்ணுமே நடக்கல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில எந்த ஒரு பழக்க வழக்கமா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், அதிலிருந்து விடுதலை பெற முடியாவிட்டால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மோடு இருக்கிற தேவன் விடுதலை செய்கிறவர். அவர் விடுவித்தால் மெய்யாகவே விடுதலை ஆகும். அல்லேலூயா. மெய்யான ஒரு விடுதலை இயேசுவிடத்திலே மட்டும்தான் உண்டு, வேறு எங்கேயுமே இல்லை. அல்லேலூயா. இரண்டாவதாக சொல்லப்பட்டு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், ஏன் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நம் ரொம்ப ரொம்ப சொல்றோம், உற்சாகப்படுத்துறோம். நீங்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தை, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஏன் சொல்லுகிறோம் என்றால், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. அப்ப பாருங்க, விடுதலை நமக்குள்ளே இருக்கிறது. நம்மாலே விடுதலை பெற முடியும். அது ஒருவேளை விட முடியாத பழக்கமா இருக்கட்டும், அல்லது ஒரு பாவ பழக்கமா இருக்கட்டும், அல்லது ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், விடுதலை அடைய முடியலன்னா இந்த வசனத்தை கொஞ்சம் சொல்லி பாருங்க. அல்லேலூயா. என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், ஆகவே நான் விடுதலை பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கலாம், சின்ன பிரச்சனையா இருக்கலாம், அல்லது சின்ன ஒரு இக்கட்டா இருக்கலாம். அதுல இருந்தெல்லாம் விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்ம எதுல இருந்தெல்லாம் விடுவிப்பார் என்று நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதுவோம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6:22 வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முதலாவதாக பாவத்தினின்று விடுவிக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மனிதனை பாவத்திலிருந்து விடுவிக்கிறார். உலகத்திலே மனிதர்கள் பாவத்திலிருந்து விமோசனம் பெறும்படியாக, பாவ மன்னிப்பை பெறும்படியாக எங்கெங்கெல்லாமோ போகிறார்கள். கடல் கடந்து செல்லுகிறார்கள், மலை மலையாய் போகிறார்கள், எங்கெல்லாமோ தூர பயணம் போய் சுற்றுலா சென்று அங்கெல்லாம் என்ன செய்யறாங்க? புண்ணிய ஸ்தலங்கள், கோயில்கள், அங்கெல்லாம் சென்று சில புண்ணியங்களை செய்து, சில அன்னதானத்தை செய்து அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறார்கள், செய்கிறார்கள். ஆனால் அங்கே எல்லாம் விடுதலை இல்லை. ஏனென்றால் நாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவது இயேசு கிறிஸ்துவினாலே மட்டும்தான். அல்லேலூயா. அதைத்தான் மத்தேயு 9:6 சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தின் கீழே, மத்தேயு 9:6 சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தின் கீழே பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அல்லேலூயா. வானத்தின் கீழே, பூமியின் மேலே பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் உண்டு. எந்த கிரியை செய்தனாலும் பாவம் மன்னிக்கப்படாது. நீங்கள் கோடி கோடியாய் அன்னதானம் பண்ணினாலும், கோயில் கோயிலாக சென்று நீங்கள் வேண்டினாலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஆனால்
இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. ஆகவே பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால், பாவ மன்னிப்பை பெற வேண்டுமானால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட என்று சொன்னார். அல்லேலூயா. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட என்று சொன்ன போது திமிர்வாதக்காரன் எழுந்து நடந்தான். அப்படியானால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், இவர் யாரோ, இவர் பாவத்தை மன்னிக்கிறதற்கு. அதுதான் இயேசு சொன்னார், பாவத்தை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரன் ஒருவருக்கு மட்டும்தான் விடுதலை உண்டு, வேறு யாருக்கும் விடுதலை இல்லை. ஆகவே நாம் பாக்கியமுள்ள ஜனங்கள், நம்முடைய பாவங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. எங்கேயாவது கோயிலா போனீங்களா? மலையா ஏறினீங்களா? கடலாய் போனீங்களா? ஆறு மேடுகளை எல்லாம் கடந்து தேடி போனீர்களா? இல்ல. இயேசு கிறிஸ்து இலவசமாக நம்முடைய பாவங்களை மன்னித்தார். அல்லேலூயா. பாவத்திலிருந்து மன்னிக்கிறது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலையும் தந்தார். கலாத்தியர் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 5:1 சொல்லுகிறார், ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுவாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு உட்படாமல். இந்த பாவத்திலிருந்து மன்னித்தார், பாவங்களை கழுவினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுகினது. மறுபடியும் அந்த பாவத்தின் அடிமைக்குள்ளாக போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை நம்ம மன்னிக்கப்பட்டு விட்டோம், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தது. இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசித்தோமோ, அப்பொழுது நம்முடைய பாவங்கள் யாவும் மன்னிக்கப்பட்டது, பாவங்கள் யாவும் கழுவப்பட்டது. அல்லேலூயா. இனி அந்த பாவத்திற்குள்ளாக நம்ம திரும்ப போகக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மை விடுவித்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்ல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்களை கொண்டு போய் பல இடங்களில் அன்னதானமும் பல கோயில்களாக போய் வருகிறார்கள். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. ஆனா நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி சுத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப முதல்ல என்ன விடுதலை நமக்கு கிடைத்திருக்கிறது? பாவத்திலிருந்து விடுதலை. அல்லேலூயா. இரண்டாவதாக இங்கே சொல்லப்படுகிற யாத்ரா 3:8 வாசிக்கும் போது அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. யாத்ரா 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த போதும் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள், மிகவும் உபத்திரவப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள், கலங்கினார்கள், கண்ணீர் வெடித்தார்கள். அல்லேலூயா. மிகவும் பெரிய அடிமைத்தனம். எங்கே? எகிப்திலே இருக்கிறதான பார்வோனும் அவனுடைய சேனையும் அவனுடைய ஜனங்களும் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தாங்க? ஆமா, அடிமைத்தனத்திலே வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தார்கள், மிகவும் அவர்களை வேலையிலே ஒடுக்கி கொண்டிருந்தார்கள். ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், அந்த எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்க அந்த ஆண்டவர் இறங்கி வந்தார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் யார் நம்மை அடிமைப்படுத்தினாலும் அந்த அடிமைத்தனத்திலிருந்தெல்லாம் விடுதலையாக்க நம்முடைய தேவன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். இன்னும் அநேக ஜனங்கள் பல விதமான அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அல்லேலூயா. அவளுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். நம்மை விடுவிக்க தேவன் இறங்குகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலும் ஒடுக்கலிலிருந்தும் காப்பாற்றும்படியாக தேவனே இறங்கி வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் வானத்திலிருந்து இறங்கி வருகிற தேவன். நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்தும் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விடுவிப்பதற்காக வானத்திலிருந்து இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம பார்த்தோம் பாவத்திலிருந்து விடுதலை, இரண்டாவதாக அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை, மூன்றாவதாக லூக்கா 13:12 வாசிக்கிறோம். லூக்கா 13:12 வாசிக்கிறோம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இங்கே 18 வருடமாய் எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு குனியை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்க்கிறோம். இப்போ இயேசு சொல்றாரு, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வாழ்க்கையில பலவீனம். ஆஸ்பத்திரி போயிடுச்சுன்னா விதவிதமான வியாதிகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் வியாதியினாலே இன்றைக்கு மிக மிக நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. வியாதி என்கிற ஒரு பலவீனம். ஹல்லேலூயா. அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை தருகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு நிமிரக்கூடாத குனி இப்பொழுது நிமிர்ந்து நடந்தாள். பலவீனத்திலிருந்து விடுதலையாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலையாக்குறவர் மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குற தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய ஒவ்வொரு பலவீனத்திலிருந்தும் சுகவீனத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நிமிரக்கூடாத கூனி, கொஞ்சம் கூட நிமிர முடியல, ஆனா அவளை விடுவித்தார். ஹல்லேலூயா. ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். அந்த இன்னும் பார்க்க 12 வருடமாய் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீயை பார்த்து இயேசு சொன்னாய், விடுவிக்கப்பட்டாய். ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வியாதிகளை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களை நம்ம ஆண்டவரை அதிகமா நம்பணும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பணம் செலவாகிற இடம் தெரியுமா? ஆஸ்பத்திரி. நம்ம 10 வருஷம் சேமிச்சதை 10 நாள்ல கொண்டு போயிடுவான். 10 வருஷம் சேமிச்சதை 10 நாள்ல கொடுத்துட்டு வரணும் ஆஸ்பத்திரியில. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பலவீனத்திலிருந்து நம்முடைய வியாதியிலிருந்து விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் மேலே நம்பிக்கை வைத்தால் இந்த 18 வருடமாய் கூனியாயிருந்த அந்த ஸ்திரீயை விடுவித்த தேவன் நம்மையும் விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கிறபடினாலே அந்த தேவனை நம்ம உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளணும். அந்த தேவனையே உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டு, ஆண்டவரே என்னுடைய பலவீனம் நீங்க எனக்கு உதவி செய்யும். வேதத்துல எல்லாம் நீங்க புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டை விடுங்க, பழைய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் அற்புதங்கள் செய்தார். புதிய ஏற்பாட்டுல பார்த்தா இயேசு கிறிஸ்துவின் முக்கியமான வேலையே வியாதியஸ்தலை குணமாக்குறது தான். ஹல்லேலூயா. என்னென்ன வியாதியுடையவளாய் கொண்டு வந்தாரோ அவளை எல்லாம் குணமாக்கினார். அந்த இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார், இன்றைக்கு குணமாக்குவார். ஆனா இன்னைக்கு ஜனங்களுக்கு விசுவாசம் குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு ஜனங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஜனங்களுக்கு மருந்து மாத்திரையிலும் மருந்திலும் இருக்கிற விசுவாசத்தை காட்டிலும் குறைவான விசுவாசமே தேவன் மேல் வைத்திருக்கிறாங்க. அதனால என்ன செய்யணும்? ஆண்டவர் பேர்ல விசுவாசமா இருக்கணும். ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களே நம்ம ஆண்டவர் அதிகமா நம்புவோம். எல்லாருக்கும் வியாதி வரும், பலவீனம் வரத்தான் செய்யும். என்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, அப்படிப்பட்ட உலகத்திலே காலநிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வியாதிகளும் பலவீனங்களும் வரத்தான் செய்யும். ஆனா என்ன செய்யணும்? அந்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் பலவீனத்திலிருந்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பலவீனத்திலிருந்து விடுவிக்கிற தேவன் மேலே அதிக நம்பிக்கையுடையவர்களாய் இருப்போமானா நம்ம பாக்கியவான்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்பா அன்னைக்கு குணமாக்குனார்னா இன்னைக்கும் குணமாக்குவார். அதுதான் அதன் அர்த்தம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர்னா அவர் அன்றைக்கு எதை செய்தாரோ இன்றைக்கும் அதையே செய்வார். ஹல்லேலூயா. அன்றைக்கு எத்தனை வியாதியஸ்தலை குணமாக்கினார், எத்தனை பேருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். அதே இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார், அதே அற்புதங்களையும் செய்வார். என்ன அற்புதங்களை செய்கிறவர் ஊழியக்காரர் இல்ல, அற்புதங்களை செய்கிறவர் கர்த்தர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் அற்புதங்களை செய்கிறவர். ஒருவர் குணமாக்கினார் என்றால், இப்போ பேதுரு யோவானும் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கும் போது பிறவியிலே சப்பானி அங்கே ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டுக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் பேதுரு சொன்னான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னான். அவன் எழுந்து நடந்தான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அவன் ஆலயத்துக்கு வெளியே இருந்தவன் இப்ப ஆலயத்துக்குள்ள இருக்கான். எல்லாருக்கும் ஆச்சரியம், இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி. அப்ப பேதுரு சொன்னான், நாங்கல்ல, எங்களால் அல்ல, இது இயேசு கிறிஸ்துவால் நடந்தது. அவருடைய நாமத்தினாலே அவன் சுகமடைந்தான். நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தான், ஆனா இயேசு கிறிஸ்துவனை குணமாக்கினார். ஹல்லேலூயா. அப்படியானா இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார், நமக்கு சுகம் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே வியாதிகள் வரும்போது நம்ம அதிகமாய் ஆண்டவர் பேர்ல நம்பிக்கை வைப்போம். ஹல்லேலூயா. சில வேளையில குழந்தைகளுக்கு முடியாம ஆகும்போது நம்ம ரொம்ப அங்கலாய்க்கிறோம். உண்மைதான், எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறோம், செய்ய வேண்டியதுதான். ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? ஆண்டவர் மேல இருக்கணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. வரும் நாட்களே அது
பெரும் பகுதி ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. என்ன ஆண்டவருடைய அற்புதத்தை நாடி ஜனங்கள் வர போறாங்க. அதனால அந்த இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி பலவீனத்திலிருந்து விடுதலையாக்குற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாகிறதை காண்கிறேன். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை கையையும் காலையும் கட்டி அந்த 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்கினி சூளையிலே போட்டார்கள். அல்லேலூயா. ராஜா வந்து பார்க்கிறான். ராஜா வந்து பார்க்கும்போது அங்கே 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாகிறார்கள். கையிலே காலிலே எல்லாம் கட்டப்பட்டிருந்த கயிறுகள் எல்லாம் அவிழ்ந்தது. அல்லேலூயா. அந்த அக்கினினால என்ன செய்ய முடியும் என்றால் கட்டப்பட்டிருக்கிற கயிறுகளைத்தான் செய்ய முடியும். அல்லேலூயா. கயிறுகளைத்தான் அறுக்க முடியும். தேவனுடைய ஜனங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதை அங்க நம்ம பார்க்கிறோம். கையையும் காலையும் கட்டி 7 மடங்கு நெருப்பிலே அவர்கள் போட்டார்கள். போட்டபோது என்ன நடந்தது என்றால் அந்த அக்கினி என்ன செய்தது? இவர்களுக்கு ஒரு சேதம் வரல, ஆனா கட்டப்பட்டிருந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அக்கினிக்கு அதைத்தான் செய்ய முடியும். தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு விரோதமாக எழுப்பப்பட்டிருக்கிற அக்கினி போன்ற சோதனையா இருக்கலாம். அந்த சோதனைகள் நமக்கு நன்மை செய்யுமே தவிர நமக்கு தீமை செய்யாது. இங்க ராஜா சொல்றா, இத 4 பேர் விடுதலையாய் அக்கினியிலே உலாகிறார்கள். அல்லேலூயா. போட்டவங்க போட்டபடி கிடந்திருந்தா ராஜா பார்த்திருப்பாரு, என்ன போட்டவங்க எரியல, ஆனா அப்படியே கிடக்குறாங்களேன்னு. ஆனா அப்படியே கிடக்கல. அவங்க என்ன செய்தாங்க? உலாவினாங்க. எங்க? அக்கினி சூளையிலே உலாவினாங்க. அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் அவர்களை விடுவித்தார். விடுதலையாய் உலாவுகிறார்கள். அல்லேலூயா. விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அக்கினி போன்ற சோதனை வந்தாலும் அதன் மத்தியிலே விடுதலை தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பே விடுதலை தான். நம்முடைய தேவன் விடுதலை தருகிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் என்று பாடுகிறோமே, நமக்கு எந்த அளவுக்கு அந்த விடுதலை தருகிறவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிறார். பலவீனத்திலிருந்து விடுதலை தருகிறார். இங்கே பார்க்கிறோம் அக்கினியிலிருந்து விடுதலை தருகிறார். அல்லேலூயா. அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்று சொல்லுமா. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க, இவ்விதமாய் விடுவிக்கத்தக்க. ரட்சிப்பு என்றால் விடுதலை. ஆங்கில வேதம் விடுதலை தான் சொல்லி இருக்குது. இங்க ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் விடுவிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை. ராஜா சொல்றார். அல்லேலூயா. மிகப்பெரிய ராஜா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க, இவ்விதமாய் விடுவிக்கத்தக்க தேவன் வேறொருவரும். அல்லேலூயா. நமக்கு அந்த அளவுக்கு பாருங்க, ராஜா கண்கூடாக கண்டு சொல்லுகிறான், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு. அப்படின்னா நம்ம தேவனை போல ரட்சிக்கத்தக்க, நம்ம தேவனை போல நம்ம விடுவிக்கத்தக்க வேற தேவன் உலகத்துல இல்லவே இல்லை. அல்லேலூயா. தேவன் பேர்ல இருக்க விசுவாசத்தை கொஞ்சம் அனல் மூட்டி எழுப்பி பாருங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆண்டவரை கொஞ்சம் அனல் மூட்டி எழுப்பி பாருங்க. உங்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் அனல் மூட்டி எழுப்பி பாருங்க. உங்களாலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. எப்போ? விசுவாசமா இருக்கணும். ஏன்னா சாத்ராக், மேஷாக் எப்படி இருந்தாங்க? விசுவாசமா இருந்தாங்க. அல்லேலூயா. நாங்களே என்ன செய்வோம்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன்கள் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். விடுவிக்காவிட்டாலும் நீ நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்குவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விசுவாச நம்பிக்கை என்னவென்றால், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா.
எப்படி இருந்தாங்க? அவங்க நம்பிக்கை வீண் போச்சா? என்ன, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நம்பினார்கள். அதை அறிக்கையிட்டால் சொன்னாங்க, அல்லேலூயா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த அறிக்கையிடணும். நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, 7 மடங்கு நெருப்பிலும் அதிலிருந்தும் எங்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அங்கேயும் கூட நாங்கள் விடுதலையாய் உலா வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவர்கள் அந்த அக்கினி நடுவிலே உலா வந்தார்கள் என்றால் தேவன் அந்த அக்கினி சூளையிலிருந்து அவர்களை விடுவித்தார். அவர்கள் விசுவாசித்தபடியே அந்த அக்கினி சூளையிலிருந்து அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சோதனை இருக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கினி நம்ம என்ன செய்யணும், பட்சித்து போடும் என்ற சூழ்நிலைமை இருக்கலாம். ஆனா சூழ்நிலைமை இருந்தாலும் நம்முடைய விசுவாசம் என்னவா இருக்குன்னு தெரியுமா? இந்த 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கப்பட்ட இந்த அக்கினி சூளையிலிருந்தும் என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார். விசுவாசத்தை கொஞ்சம் கையில் எடுங்க, விசுவாசிங்க. நீங்க விசுவாசித்தா உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. என்ன, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ விசுவாசித்தாங்க. அல்லேலூயா. அவங்க அவர்கள் விசுவாசித்தபடியே, அவர்கள் நம்பினபடியே கர்த்தர் அவர்களை விடுவித்தார். நீங்க என்ன நம்புறீங்க? ஆண்டவர்களை விடுவிப்பார் நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் என்னையும் அப்படிப்பட்ட சூழ்நிலையே கர்த்தர் என்னையும் விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை, விசுவாசம் ஒண்ணுதான். கடந்த 2-3 வாரத்துக்கு முன்னால விசுவாசத்தை பத்தி நான் உபவாச கூட்டத்தில் பேசினேன். வேற ஒண்ணு வேண்டாங்க, விசுவாசம் மட்டும் போதுங்க. அல்லேலூயா. தேவன் நம்மிலே அற்புதம் செய்வதற்கு ஒரே ஒரு காரியம் தான் வேணும், விசுவாசம். இயேசு எங்க எல்லாம் அற்புதம் செஞ்சாரோ அங்க உங்களுக்கு விசுவாசம் உண்டா என்ற ஒரு கேள்வியை தான் கேட்டார். நீ ஆனா பெண்ணா, அந்த ஊருக்காரனா இந்த ஊருக்காரனா, படிச்சவனா படிக்கல, பாவியா பரிசுத்தவானா, எதையும் கேட்கல. இதை செய்ய எனக்கு விசுவாசம் உண்டு என்று நம்புகிறீர்களா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வல்லமையுடையவர் என்று நாம் விசுவாசித்தால் அந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். வேற எதுவும் தேவையில்லைங்க, வேற எதுவும் தேவையில்லை. அல்லேலூயா. ஒரு வாரம் 7 நாள் உபவாசம் இருந்தெல்லாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவையான காரியத்துக்கு 2 நாள் 3 நாள் இருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா அற்புதம் நடக்கணும்னா ஒன்று தேவையா இருக்கிறது, விசுவாசம் தேவையா இருக்கிறது. நாம் விடுவிக்கப்பட வேண்டுமானால் ஒன்றே ஒன்று, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிப்பார். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு வெற்றியை தருவார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கைவிட மாட்டார். அக்கினி சூளையில் அவளை தூக்கி விட்டவர்கள் என்னுடைய இந்த அக்கினி சூளை போன்ற இந்த வாழ்க்கையிலிருந்து, இந்த சூழ்நிலையிலிருந்து அவர் என்னை விடுவிப்பார். அல்லேலூயா. அந்த அக்கினி சூளையிலேயே நாம் நடந்து வர முடியும், உலா வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக 146ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். 146:7. அவர் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. கட்டுண்டவர்கள். சில நேரத்துல நம்ம கட்டப்பட்ட சூழ்நிலைமை இருப்போம். நம்ம சொல்லுவோம்ல, சில நேரம் பாட்டு பாடும்போது கை இப்படி எல்லாம் தட்டுவாங்க, சிலவங்க கையை இப்படியே வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, அவங்க கை கட்டப்பட்டிருக்கிறது. சிலருடைய வாய் கட்டப்பட்டிருக்கு, அதனால பாட முடியல, துதிக்க முடியல. கை கட்டப்பட்டிருக்கிறதுனால கையை தட்ட முடியல. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வாழ்க்கையின் பல சூழ்நிலை, என் கை கட்டப்பட்டிருக்கிறது, வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது, என்னால விடுதலையா எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திற உண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போய்விட்டது. அல்லேலூயா. இங்க 2 காரியத்தை நம்ம பார்க்கணும். அப்போஸ்தலனாய் பவுலும் இன்னொரு யாரு, சீலாவும் சிறைச்சாலையிலே தொழுமரத்திலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உடலெல்லாம் காயங்கள், ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நேரத்திலே அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில தேவனை துதித்து, ஆச்சரியமா இருக்குல்ல. நமக்கு அந்த நேரத்தில் துதி வருமா?
நமக்கு அந்த நேரத்துல சாபம் தான் வரும். இந்த சாமியை, இந்த ஆண்டவரை கும்பிட்டு எனக்கு இப்படி ஆயிப்போச்சே, நான் கட்டப்பட்டிருக்கிறேன், சிறைச்சாலையில இருக்கிறேனே அப்படின்னு எல்லாம் நம்ம நினைப்போம். ஆனா பவுலும் சீலாவும் அந்த நேரத்துல, அந்த நடுராத்திரியில, அந்த கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலைமையில, அந்த என்ன ரத்தம் வடிகிற அந்த சூழ்நிலைமையிலே, அந்த வேதனையோடு கூட இருக்கும்போது தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. அப்ப என்ன நடந்தது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சடிதிலை சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு. இங்க ஒரு காரியத்தை பார்க்கணும், எல்லாருடைய கட்டுகள்னா ஏன் அப்படி சொல்லி இருக்குதுன்னா, இவங்க துதித்து பாடின போது இவங்க கட்டுகள் மட்டுமல்ல, சிறைச்சாலையில இருந்த எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிடுச்சு. அப்ப நாம துதிக்கும் போது நம்முடைய கட்டுகள் மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய கட்டுகள் கூட அவிழ்க்கப்படும். அவ்வளவு வல்லமை இருக்கிறது. தேவனை துதியுங்கள், துதியுங்கள், பாடுங்கள், ஆராதியுங்கள் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், இதற்காகத்தான் சொல்லுகிறோம். அந்த பவுலும் சீலாம் அந்த சூழ்நிலைமை தேவனை துதித்த போது அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது, உடனே பூமி அதிர்ந்தது, ஆனால் அங்கே கதவுகள் திறவுண்டது. அடுத்தபடியாக என்ன நடந்ததுன்னா, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானா இக்கட்டு நேரத்திலே கர்த்தரை துதித்து பாடுங்கள், வேதனை நேரத்திலே கர்த்தரை துதித்து பாடுங்கள். அப்பொழுது உங்களுடைய கட்டுகள் கலந்து போகும். உங்களுடைய கட்டுகள் எதுவா இருந்தாலும் கலந்து போகும். உங்களது மாத்திரமல்ல, உங்களுடைய சத்தத்தை கேட்கிற அவர்கள் யாரா இருந்தாலும் அவருடைய கட்டுகளும் கூட அவிழ்ந்து போகும். அல்லேலூயா. அதனால்தான் சிறைச்சாலை அதிகாரி வந்து பார்க்கிறான், எல்லாரும் ஓடி போயிட்டாங்களோ அப்படின்னு பார்க்கிறான். இல்ல, யாரும் ஓடி போகல. அஸ்திபாரம் அசைஞ்சாலும் கதவுகள் திறந்தாலும் ஒருத்தரும் ஓடி போகல என்ற அவங்களுக்கே ஒரு அதிசயம். இது என்னன்னா, திடீர்னு இப்படி நடக்குது, ரெண்டு பேரும் ஆடி பாடுறாங்க, அந்த வேளையில இந்த காரியம் நடக்குதுன்னு அப்படியே சொல்லலாம். ஆச்சரியத்தில் அமிழ்ந்து அப்படியே நின்றுட்டாங்க, ஒருத்தர் ஓடி போகல. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய தேவன் சிறைச்சாலை கதவுகளை திறக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. பூமியின் அஸ்திபாரத்தை அசைக்கிற தேவன். அல்லேலூயா. நமக்கு எதிராய் பூட்டப்பட்டிருக்க கதவுகளை எல்லாம் தானாக திறவுண்டு நமக்கு வழி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருடைய கட்டுகளை என்ன சேர்த்து கழந்து போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக இங்கே நாம் வாசிக்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மத்தேயு 18:27. அவன் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அவனை விடுதலை பண்ணி கடனை அவனுக்கு மன்னித்து விட்டான். இப்போது இந்த மனிதனுக்கு என்ன நடக்கிறது என்றால், மிகவும் கடன் பட்டிருக்கிறான். ஒரு எஜமானுக்கு கடன் பட்டிருக்கிறான். இப்போது அந்த கடன், அந்த எஜமான் என்ன செய்தான், அவனை விடுதலை பண்ணினான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த உவமையை சொன்னார்? ஏன் இந்த காரியம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றால், கடன்பட்டவர்களை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. கடனில் இருந்து யார் விடுவிக்க முடியும்? யாரும் விடுவிக்க முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் கடனில் இருந்து விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி அவன் கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அல்லேலூயா. கடனில் இருந்து விடுதலை பெற முடியாம நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும், நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய தேவன் கடல்ல இருந்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அங்க நம்ம 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஒரு விதவையுடைய காரியத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த விதவை அந்த கடல்ல இருந்து விடுதலையாக்கப்பட்டாள். அல்லேலூயா. என்ன செய்யறதுனே தெரியல. 2 பையங்க, வீட்டுக்காரர் கடனை வச்சுட்டு மரித்து போயிட்டாரு. 2 பையங்களை அடிமையாய் கொள்ள அங்கே கடன் கொடுத்தவர்கள் வந்திருக்கிறாங்க. என்ன செய்யறது தெரியல. தீர்க்கதரிசனத்திலே போனாள். அல்லேலூயா. அவள் சென்றாள். அப்பொழுது அவன் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டான். வீட்டுல கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. அப்போ போ, பக்கத்துல எல்லாம் பாத்திரங்கள் வாங்கு, கதவை பூட்டிக்கொள், நீ உன் பிள்ளை உள்ளே இருந்து கொண்டு பாத்திரங்களை நிரப்புங்கள் என்று சொன்னார். அவள் அப்படியே செய்தாள். பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி விட்டது. இன்னொரு பாத்திரத்தை கொடு என்று சொன்னபோது இது பாத்திரம் இல்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த எண்ணெய் நின்று போயிட்டு, இப்பொழுது அவள் ஓடி போய் அந்த ஊழியக்காரத்தில் சொல்லுகிறார், ஐயா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன், வீட்டில் இருக்க எல்லா பாத்திரமும் எண்ணெயால் நிரம்பிட்டு அப்படின்னு சந்தோஷமாய் சொல்லுகிறாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறார், போ, உன் கடனை எல்லாம் தீர்த்து நீ மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ண அப்படிங்கிறார். சொல்லுமா? யாரால் அங்க கடனில் இருந்து இப்படி விடுவிக்க முடியும்? இங்க பாருங்க, அந்த எஜமானவனை விடுவித்தான் என்று ஏன் சொல்லி இருக்கிறார் என்றால், நம்முடைய தேவன் நம்முடைய கடனில் இருந்து நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார்.
எப்படி நடக்குன்னு தெரியாது. இங்க இருக்கிற சிலருக்கு தெரியும், இங்க இருக்கிற ரூத் சிஸ்டர் பத்தி தெரியும். எவ்வளவு கடன் பெற்றிருந்தார்கள், எவ்வளவு கடன் பெற்றிருந்தவர்களை கர்த்தர் விடுவித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர்கள் கடன் கொடுக்கிறவர்களா மாறி இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுமா. நமக்கு முன்னாலேயே சாட்சி இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு முன்னாலேயே சாட்சி இருக்கிறது. கடனிலிருந்து விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கடல்ல இருந்தும் அவர் விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 136ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 136ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் சத்துருக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? எனக்கு சத்துருக்களே இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். காரணம் இல்லாம தாவீது சொல்றாரு பாருங்க. தாவீது ஒரு சங்கீதத்துல இப்படி சொல்றாரு. 3ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனுங்க தாவீது. நல்ல ஒரு ராஜாங்க. ஒரே ஒரு தவறை தவிர அவன்கிட்ட வேற தவறே இல்லைங்க. கர்த்தரை அதிகமாய் நம்பி இருந்தான், கர்த்தரையே சார்ந்திருந்தான், கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தான். அவன் சொல்றான், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். அல்லேலூயா. வேற யாரும் சத்துரு இல்லாட்டாலும் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு ஆண்டவர். அல்லேலூயா. அதை சொன்ன உடனே நிறைய பேர் சிரிக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. உண்மை சொல்லும்போது சிரிப்பு வரும் போல தெரியுது. அல்லேலூயா. மற்ற நேரத்தில் அமைதியா இருக்கான். வீட்டாரே சத்துரு. அந்த சத்துருடைய கையிலிருந்து விடுவிக்கிறது யார் தான்? அல்லேலூயா. நம்ம வாஸ்தவம் 136:24 சத்துருக்கள் கையிலிருந்து விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட சத்துருவா, எவ்வளவு பெரிய சத்துருவா இருந்தாலும் அந்த சத்துருக்களுடைய கையிலிருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. காரணம் இல்லாம சத்துருக்கள் பெருகி இருக்கலாம், ஆனா அந்த சத்துருக்கள் கையிலிருந்தும் நம்மை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அப்படியானால் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஒன்றை ஞாபகப்படுத்துகிறது. நம்ம எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலைமையிலிருந்து, அந்த கட்டுகள் இருந்து, அந்த வியாதிகள் இருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து எல்லாம் விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் தான் நமக்குள்ள இருக்கிறார். அந்த தேவன் தான் நமக்காய் ஜீவனை கொடுத்தார். அந்த தேவன் தான் சொல்றாரு, நான் உங்களை கைவிடுதலைன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 18ஆம் சங்கீதம் 48ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் சங்கீதம் 48ஆம் வசனம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். அல்லேலூயா. அவரே, வேற யாரும் இல்ல. சத்துருக்களுக்கு நம்மை விலக்கி விடுவிக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான். அதனால சொல்றாரு அவரே. அவரும்னு சொல்லல, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரே நம்முடைய சத்துருக்களுக்கு நம்மை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமா எழும்புகளை விட என்னை நீர் உயர்த்தி. விரலிலே சொல்லுமா. நமக்கு விரோதமாய் எழும்புகளுக்கு முன்பாக நம்மை இன்னும் அதிகமாக உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் நம்மை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு விரோதமாய் எழும்புகளை விட என்னை நீர் உயர்த்தி. எல்லாருக்கும் பாருங்க, தங்களுடைய சத்துருக்களை விட தாங்க நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் அப்படிதான். அல்லேலூயா. தங்க சொந்தக்காரங்க நல்லா இருக்காங்க, இருந்துட்டு போறாங்க. ஆனா யாராவது நம்மளை பகைச்சாங்கன்னா நமக்கு ஒரு எண்ணம் வரும், இவனுக்கு முன்னால நம்ம உயர்ந்திருக்கணும், இவனுக்கு முன்னாக நம்ம வாழ்ந்திருக்கணும், நம்ம செழித்திருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், ஆண்டவர் அப்படி கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாம் ஜபம் பண்ணுவோம். உண்மைதான். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு என்னை விடுதலை விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை விட என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. கொடுமையான மனுஷர்களுக்கெல்லாம் நம்மை தப்புவிக்கிறவர். அல்லேலூயா. கொடுமையான மாமியாருக்கு நம்மை தப்புவிக்கிறவர், கொடுமையான மருமகளுக்கு நம்மை தப்புவிக்கிறவர். அல்லேலூயா. உலகத்துல கொடுமைன்னா அதுதான் சொல்லுவாங்க, வேற எந்த கொடுமையும் சொல்ல மாட்டாங்க. யாரை கேளு மாமியார் கொடுமை, யாரை கேளு மருமக கொடுமை. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் விடுதலையாக்கி காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்களுக்கு அப்படி பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அவங்களுக்கு விரோதிகள் இருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. இந்த பெண்கள் தான் அடிக்கடி சுட்டிக்காம, பாரு உங்களைத்தான் அப்படிப்பாங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகளை விட என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்ன செய்கிறீர்? தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
நம்முடைய தேவன் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த தேவன் மேலே அதிகமாய் நம்பிக்கை வைப்போம். அதைத்தான் இந்த காலைவெளியில் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் போதாது. நம்முடைய விசுவாசம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தோம்னா நம்ம இன்னும் எப்படியோ இருப்போம். விசுவாசிக்கிறவங்களால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. நம்ம படிச்சவனால எல்லாம் கூடும்னு சொல்லல, பணம் இருக்கிறவனால எல்லாம் கூடும்னு சொல்லல, விசுவாசிக்கிறவனால எல்லாம் கூடுமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். இன்னும் தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல காணலைன்னா ஒன்னே ஒண்ணுதான் குறை. என்ன குறை? விசுவாசம் குறைவு. ஆண்டவர் மேல விசுவாசம் வைங்க. இந்த போன வாரத்திலே நான் சொன்னதுதான். அவ்வளவு நல்ல தேவன், அந்த நல்ல நாமங்களை உள்ளே நீங்கள் வைத்துக்கொண்டு என்னை இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன், அவர் என்னை கைவிட மாட்டார். இன்றைக்கு நம்ம எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த விடுவிக்கிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருப்போம். இங்கே தாவீது சொல்ற, அவரே என்னை விடுவிக்கிறவர். அல்லேலூயா. என்னாலே நான் சொந்தமா விடுதலை அடைய முடியாது. நான் எத்தனையோ முறை விடுதலையாக முடியாம முயற்சி செஞ்சிருக்கிறேன். இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற நான் முயற்சி செஞ்சிருக்கிறேன். இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை பெற முயற்சி செஞ்சிருக்கேன். என்னால முடியல. ஆனா இன்னைக்கு அவரே என்னை விடுதலை ஆக்குகிறவர். அல்லேலூயா. பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, இருளின் அந்தகாரத்தின்று நம்மை விடுவிக்கிற தேவன். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கொலேசியர் 1:13 சொல்லி இருக்கிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற. இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. அந்த இருள் என்ன இருள்? அதான் சாத்தான். இந்த பொல்லாத உலகம், சாத்தானுடைய கரத்தில் இருக்கிற உலகம், இருளின் அந்தகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர். அல்லேலூயா. இருளின் அந்தகாரம், சத்துருடைய அந்தகாரம், சாத்தானுடைய வல்லமைகள், சாத்தானுடைய காரியங்கள், அந்த அந்தகாரத்திலிருந்தெல்லாம் நம்மை விடுவித்து தேவனுடைய ராஜ்யத்திலே கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. இந்த தேவனை நம்புங்க. இந்த தேவன் என்னை விடுவிப்பார் நம்புங்க. இந்த தேவன் என்னை பாவத்திலிருந்து விடுவித்தார் என்று நம்புகிற நீங்கள் ஏன் சாபத்திலிருந்து விடுவித்தார் என்று நீங்கள் நம்புறதில்ல? ஏன் என்னை வியாதியிலிருந்து விடுதலை செய்வார் என்று நம்புறதில்ல? ஏன் எங்களை அக்கினியிலிருந்து என்னை விடுவிப்பார் என்று நம்புகிறதில்ல? இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. என்ன நம்பிக்கை? இயேசு என்னுடைய பாவத்தை எழுதி கொடுத்தாரா? பத்திரத்தில் எழுதி கொடுத்தாரா? உங்களை பார்த்து சொப்பனத்துல சொன்னாரா? இல்ல. என்ன செய்தோம்? அந்த வார்த்தையை நம்பினோம். இயேசுடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவிட்டு, அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே என் பாவங்கள் எல்லாம் நீங்கிட்டு, நான் இப்போது பாவத்திலிருந்து விடுதலையாயிருக்கிறேன் அப்படின்னு நம்புறோமா இல்லையா? நம்பாதவங்களுக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க எப்படி திருவிருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம பாவங்களை மன்னித்தது, நம்முடைய பாவங்களை கழுவிட்டு என்று நம்பினோமானால் அதே இயேசு நம்முடைய பலவீனத்திலிருந்து நம்மை விடுவிப்பார். அம்மா, இயேசு உன் பரிகாரி. அல்லேலூயா. யெகோவா ரஃபா, அவர் சுகம் தரும் தேவன். போன வாரத்துல பார்த்தோம், யெகோவா ரஃபா என்றால் சுகம் தரும் தேவன். அப்படியானா நம்முடைய வியாதியிலிருந்து நம்மை விடுவிக்க அந்த இயேசு போதுமானவராய் இருக்கிறார். எவ்வளவு பேரிடத்துல முறையிடுறோம், என்னால முடியலன்னு. ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, என்னால முடியல, என்னால எழுந்து நடக்க முடியல, என்னால வேலை செய்ய முடியல, என்னால வேலைக்கு போக முடியல, என்னால இதை செய்ய முடியல. ஆண்டவரே, நீர் என்னுடைய யெகோவா ரஃபா தானே, நீ சொன்னீர்லவா, நானே உன் பரிகாரியான கர்த்தர், என்னை விடுவின்னு ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. 6ஆம் சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. 61ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே 61 அடுத்த வசனம் வாசிக்கலாம். உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். ஆமா, சிறைப்பட்டவர்களை விடுவிக்கிற தேவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லி இருக்குது. சரி, கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதியிருக்கிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து. போதுமா? கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை விடுவிப்பார்.
ரட்சித்து என்றால் விடுதலை செய்கிறது. அல்லேலூயா. எல்லா தீமை நின்று நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. உலகத்தில் என்னவெல்லாம் நடக்குது தெரியுமா? நீங்க எல்லாம் பேப்பர் பாக்குறீங்களோ நியூஸ் பாக்குறீங்களோ தெரியல. உலகத்துல நம்ம எது நடக்க கூடாதுன்னு இருக்கிறதோ அதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. சொல்ல முடியல. இப்படியெல்லாம் நடக்குமா உலகத்துல என்று சிந்தித்து பார்க்கிற அளவிற்கு வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், சோதனைகள், அக்கினி போன்ற சோதனைகள், அக்கினிகள். உங்களுக்கு தெரியும், ஈரான் யுத்தம் பயங்கரமா நடந்து கொண்டிருக்கிறது. உலகமாய் யுத்தமாய் மாறிவிடுமோ என்று பயப்படுகிறாங்க. அந்த அளவுக்கு அந்த நாடே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனங்கள், ஒன்னும் தெரியாத ஜனங்கள் திடீரென்று ஒரு பாம்பு போட்ட உடனே நூற்றுக்கணக்கான பேர் மரித்து போறாங்க. உலகத்திலே பல இடங்களில் வியாதிகள், பல சூழ்நிலைமைகள். ஆனால் கர்த்தர் எல்லாத்தையுமே என்று நம்மை ரட்சித்து காப்பாற்று. அல்லேலூயா. இப்படி சொல்லாம எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிற கர்த்தர் என்னுடைய கர்த்தர். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை எல்லா இக்கட்டுக்கு விலக்கி பாதுகாக்கிறவர், எல்லா தீமை என்று என்னை விடுவிக்கிறவர். ஏராளமான தீமைகள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, சூழலே நடந்து கொண்டிருக்கிறது, நம் வசிக்கிற இடங்களுக்கு அருகாமையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் எல்லா தீமை என்று நம்மை ரட்சித்தார். அதனாலதான் இங்க இருக்கிறோம். அந்த தீமையில இருப்போம்னா இன்னைக்கு வந்திருக்க மாட்டோம். அந்த தீமையில அகப்பட்டிருந்தா இன்னைக்கு இங்க வந்திருக்க மாட்டோம். அந்த தீமையிலே நமக்கு ஒரு பங்கு இருந்து நாங்க வந்திருக்க மாட்டோம். ஆனா கர்த்தர் அந்த எல்லா தீங்கு நின்றும் நம்மை ரட்சித்து நம்மை விடுவித்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாங்க. ஆண்டவரே நன்றி, எனக்கு செய்த நன்மைக்காக நன்றி சொல்லுங்க. அடுத்து என்ன நடக்கணுமோ ஆண்டவர் பார்த்துக்குவாரு. நமக்கெல்லாம் என்னன்னா அடுத்து என்ன நடக்குமோ அதை பத்தி தான் கவலை. ஆண்டவர் அன்னைக்கு சுகம் தந்திருக்கார், இவ்வளவாய் சுகம் தந்திருக்கிறாரு, இவ்வளவாய் பலன் தந்திருக்கிறாரு, இவ்வளவாய் என்னை நடத்துகிறாரு, இவ்வளவாய் எனக்கு உணவு தந்திருக்கிறார், உடை தந்திருக்கிறாரு, என்னை இவ்வளவாய் நல்லா வச்சிருக்கிறாரு. நீங்க எத்தனை பேருக்கு ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும்? பரவாயில்லையே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், வந்துட்டீங்க லைனுக்கு வந்துட்டீங்க. அல்லேலூயா. ஆமாங்க ஆமாங்க, ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மனிதன் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறான், கவலையிலே இருக்கிறான், ஒவ்வொரு நாளும் அவன் நொந்து வெந்து கொண்டே இருக்கிறான். நமக்கு தெரியல, ஆனா கர்த்தர் நம்மை நல்லா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு சுகம், இவ்வளவு பலன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கூட இருந்து, தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து, எல்லா உபத்திரவங்களின்றும் அவனை விடுவித்து. ஆமா. அல்லேலூயா. யாரை குறித்து சொல்லி இருக்கிறது? யோசேப்பை குறித்து சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. யோசேப்பை குறித்து இங்க அப்போஸ்தலனாய் பவுல் எழுதுகிறார், தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களிலும் அவனை விடுவித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாங்க. அடிமையாய் சென்ற யோசேப்பு, சிறைச்சாலையில போடப்பட்ட யோசேப்பு, குற்றம் சாட்டப்பட்ட யோசேப்பு, இப்போ பாருங்க கர்த்தர் சொல், தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களிலும் அவனை விடுவித்தது மாத்திரமல்ல, கீழே சொல்றாரு பாருங்க, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன் மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ராஜாவுடைய சமூகத்திலே கிருபை ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார். கீழே சொல்லி இருக்கிறது, அந்த ராஜாவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். அல்லேலூயா. உபத்திரவங்களுக்கு நம்மை விடுதலையாக்குற தேவன் மட்டுமல்ல, உபத்திரவங்கள் விடுதலையாக்கி அப்படியே விட்டுட்டாரு அப்படின்னா என்ன நினைப்போம்? சரி, இருந்தோம், சுகமாயிருச்சு, இப்படி இருக்கிறோம், அதுல இருந்து விடுதலை பெற்றுட்டோம், ஆனா வாழ்க்கை அப்படியே இருந்தா என்ன பிரயோஜனம்? அதுதான் சொல்றாரு, எல்லா உபத்திரவத்திலிருந்து விடுவித்து ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபை ஞானத்தையும் அருளினார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். அப்போ எல்லா உபத்திரத்திலும் நம்மை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். யோசிப்பு படாத உபத்திரவங்கள் இல்ல, எல்லா உபத்திரவங்களையும் பட்டான், உண்மைதான். ஆனா அந்த அந்த உபத்திரவத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு தேவன் அவனோடு கூட இருந்தார். எந்த உபத்திரவமா இருக்கலாம், எப்பேற்பட்ட உபத்திரவமா இருக்கலாம், யோசிப்புக்கு வராத உபத்திரவம் இல்லவே இல்லை. ஆனா அந்த உபத்திரவத்தில் அவனை விடுவித்த தேவன் தான் நம்முடைய தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் யோசேப்பை விடுவித்த தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் யோசேப்பை உயர்த்தின தேவன். அல்லேலூயா.
அடிமையாய் சென்றவனை அதிபதியாக, எகிப்தின் அதிபதியாய் மாற்றின தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை அப்படி கர்த்தர் உயர்த்துவார், என்னையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார், அவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நம்மை விடுவித்து காப்பாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக 33ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். 33ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்துல, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறார். சொல்லுமா, நம்முடைய ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறார். அதாங்க ரொம்ப முக்கியம். ஒருவேளை நம்முடைய சரீரத்தை கூட ஆபத்துக்கோ அல்லது மரணத்துக்கோ விலக்கி காக்க டாக்டரால் கூடும், மருந்துவால் கூடும். ஆனா இந்த ஆத்துமாவை யாரும் காக்க முடியாது, இந்த ஆத்துமாவை யாரும் விடுவிக்க முடியாது. ஆனா நம்முடைய ஆத்துமாவை அவர் மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, நம்முடைய ஆண்டவர் ஒரு விடுதலையின் நாயகன். பாஸ்டர் ஃபாதர் பெர்க்மன் அருமையா சொல்றார். என்ன சொல்லியிருக்காரு? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். நம்முடைய தேவன் ஒரு விடுதலையின் நாயகன், அவர் வெற்றியை தருகிறவர். அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிறார், பலவீனத்திலிருந்து விடுதலை தருகிறார், கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிறார், கடனிலிருந்து விடுதலை தருகிறார், சத்துருக்களிடத்திலிருந்து விடுதலை தருகிறார், சிறைச்சாலையிலிருந்து விடுதலை தருகிறார், தீமையிலிருந்து விடுதலை தருகிறார், உபத்திரவங்களிலிருந்து விடுதலை தருகிறார். இப்படி விடுவிக்கிற தேவன் எங்கேயாவது இருக்கிறீங்களா? எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்திலிருந்து விடுவிப்பது மிகப்பெரிய அற்புதம். அதை யோசித்து பார்த்தா பெரிய ஒரு அற்புதமாக இருக்கிறது. பாவத்துல விடுவிக்கிறவர் நாம தேடி போகாம நம்மிடத்துல வந்து நம்முடைய பாவத்தை கழுவினார். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா உங்களுக்கு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவர் என்னை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருடைய கைக்கு, பலவீனங்களில் இருந்து, எல்லா போராட்டங்களிலும், எல்லா தீமைகளிலிருந்தும் அவர் நம்மை விலக்கி காப்பார். அந்த தேவன் மேல் நம்பிக்கையா இருங்க. அல்லேலூயா. தொடர்ந்து தேவன் மேலே நம்பிக்கை வைத்துக் கொண்டே இருங்க. எல்லா சூழ்நிலையுமே, வீட்டிலே சின்ன காரியங்களா இருக்கலாம், குடும்பத்திலே சின்ன காரியங்களா இருக்கலாம், சின்ன காரியங்களுக்கு முதல்ல வைக்கணும். அப்பதான் அடுத்த காரியம், இதே நடந்துருச்சு, அது நடக்கும், இதுக்கு செஞ்சுட்டாரு, அதுக்கு செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. அதனால இந்த ஆண்டவர் மேல இன்னும் விசுவாசமா இருந்து அந்த ஆண்டவர் தந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.